குஜராத் மாநிலத்தில் பால் உற்பத்தியில் புரட்சி செய்து கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டும் கிராம பெண்மணி நரேந்திர மோடி அவர்கள் முதல்வராக இருந்தபோது எடுத்த நடவடிக்கைகள் குஜராத் மாநிலத்தை கோகுலமாக மாற்றியுள்ளதாக புகழாரம். இந்தியாவில் பால் உற்பத்தியில் முதல் இடத்திலிருந்து மாபெரும் புரட்சி செய்யும் மாநிலம் குஜராத். குஜராத் மாநிலத்தின் பால் பொருட்கள் தரம் வாய்ந்தவை என்பதால் நாடு முழுவதும் விற்பனையாவதுடன் உலக பால் பொருட்கள் விற்பனை சந்தையிலும் இந்த மாநிலம் கொடிகட்டி பறக்கிறது. இம்மாநிலத்தை கடந்த 25 ஆண்டுகளாக தொடர்ச்சி ஆண்டு கொண்டிருக்கும் பாஜக அரசு பல்வேறு ஊரக வளர்ச்சி திட்டங்கள் மூலம் கிராமப்புறங்களில் மாபெரும் பொருளாதார எழுச்சியை உருவாக்கியுள்ளது. ஆண்கள் பெண்கள் என எவரும் இங்கு சும்மா இருப்பதில்லை. ஏதேனும் ஒரு கைத்தொழில், சிறு பொருட்கள் உற்பத்தி, சிறு வியாபாரம் ஆகியவற்றை செய்து தங்கள் மாநிலத்தை குபேரபுரியாக மாற்றியுள்ளார்கள். இவர்களுக்கு உண்டான தொழில் மூலதனம் வழங்கி அபிவிருத்திக்காக மாநில அரசு ஒரு நண்பன் போல் மக்களுக்கு உதவி வருகிறது. இந்நிலையில் குஜராத் மாநிலம் பனஸ்கந்தா மாவட்டத்தில் நாகனா கிராமத்தை சார்ந்த நவல்பென் என்கின்ற பெண் ஒருவர் தனது மாவட்டத்தில் பால் உற்பத்தியில் சிறந்த சாதனை படைத்து வருகிறார். அவர் 2020ஆம் ஆண்டில் மட்டும் 1,10,00,000 ரூபாய் மதிப்பிற்கு பாலை விற்று ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 3.50 லட்சம் லாபம் ஈட்டியதன் மூலம் அவர் அனைவரும் வியக்கத்தக்க சாதனை படைத்துள்ளார். 2019ஆம் ஆண்டில் அவர் 87.95 லட்சம் மதிப்புள்ள பால் விற்பனை செய்திருந்த நிலையில் இந்த ஆண்டு 1 கோடியை தாண்டியுள்ளார். நவல்பென் தனது வீட்டில் 20 ஆண்டுகளுக்கு முன் ஒரு பால் பண்ணையை தொடங்கினார். ஆனால் அப்போது ஒரு சில கறவை மாடுகளே இருந்தன. ஆனால் இப்போது அவரிடம் 80க்கும் மேற்பட்ட எருமைகளும் 45 பசு மாடுகளும் உள்ளன. படிப்படியாக தன்னம்பிக்கையுடன் முன்னேறிய இந்த பெண்மணியின் பால் பண்ணை இன்று பல கிராமங்களை சேர்ந்த மக்களின் பால் தேவைகளை பூர்த்தி செய்கின்றது. இது பற்றி பேசிய நவல்பென், தற்போது நான் 80 எருமைகள் மற்றும் 45 மாடுகள் கொண்ட ஒரு பால் பண்ணை நடத்துகின்றேன். 2019ஆம் ஆண்டில் 87.95 லட்சம் மதிப்புள்ள பாலை விற்று பனஸ்கந்தா மாவட்டத்தில் முதல் இடத்தில் இருந்தேன். 2020ஆம் ஆண்டில் 1,10 லட்சம் மதிப்புள்ள பாலை விற்பனை செய்வதன் மூலம் இந்த ஆண்டும் முதலிடத்தில் உள்ளேன் என்று பெருமையுடன் கூறுகின்றார். தன்னிடம் இப்போது 15 ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள் என்று கூறிய அவர், மாநில அரசின் ஒத்துழைப்பு மற்றும் பல திட்டங்களின் மூலம் அரசு தரும் ஊக்குவிப்பால் தான் சாதனை படைத்ததுடன் ஒரு மாதத்திற்கு ரூபாய் 3.50 லட்சம் சம்பாதித்து வருவதாகவும் கூறினார். இங்கு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள், ஊரக வளர்ச்சி வங்கிகள் சிறப்பாக செயல்படுகின்றன. நேர்மையானவர்களுக்கு எல்லா உதவிகளும் உடனுக்குடன் கிடைக்கிறது என்றார். மேலும் எங்கள் மாநிலத்தில் லஞ்சம், ஊழல் எதுவும் இல்லை. எங்கள் மாநில கால்நடைத்துறை எங்கள் மாடுகளின் நலனுக்காக அதிக அக்கறை எடுத்துக் கொள்கின்றது. அடிக்கடி கால்நடை மருத்துவ முகாம்கள் நடத்துகிறார்கள். இதற்கென உள்ள தொலைபேசியில் அழைத்தால் உடனே பண்ணைக்கு வந்து பார்த்து இலவசமாக ஆலோசனைகள், சிகிச்சைகள் வழங்குகிறார்கள். பால் விற்பனையில் எனது சாதனைக்காக பனஸ்கந்தா மாவட்டத்தில் 2 லட்சுமி விருதுகள் மற்றும் 3 பசுபாலக் விருதுகளை பெற்றுள்ளேன் என்று கூறிய அவர், மோடி முதல்வராக இருந்தபோதுதான் இந்த விருதுகள் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றார். இதனால்தான் குஜராத் மாநில கிராமங்கள் பால் வளத்தில் ஒரு கோகுலம் போல மாறியதாக அவர் கூறினார்.